ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு குருமா. போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், இதை நான் பீஸ் புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக காமிச்சிருந்தேன். இது எல்லா வகையான புலாவுக்கும், சப்பாத்தி, நான், பூரி இது எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும். பீஸ் புலாவ் வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கணும். அடுத்ததாக 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியையும் 3 பல்லு பூண்டையும் நான் உரலில் தட்டி வச்சுருக்கேன். இது சரியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போது கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்குங்க. தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதங்கி வரணும். தக்காளி நல்லா குழைவாக வெந்துருச்சு. அடுத்து இந்த குருமாவுக்கு தேவையான சில மசாலா பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு வதக்க போகிறேன். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுருவோம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வச்சு 10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்க சமயத்தில் நாம் ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கு முதல்ல ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது சரியாக 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க இது கூட 4லிருந்து 5 முந்திரி பருப்பும் சேர்த்தும் அரைச்சிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். பதினஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம மிக்ஸி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்க பேஸ்ட்டையும் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிறதும் உடம்புக்கு நல்லதில்லை. வேணும்னா 2-3 நிமிஷம் கூடுதலாக சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் நமக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு குருமா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.